guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிங் தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா மொக்க போற மாதிரி ஃபீலிங் ஆகலாம். ஆனா நீங்க உள்ள வந்தோட செக் பண்ணீங்கன்னா செமையா இருக்கு பாருங்க. சம்மரியன் மாதிரி நடுக்கடல்ல தனியா போயிட்டு இருக்கு. யாருமே இல்ல அதுக்குள்ள. ஸோ ஹாய் கைஸ், ஹாய். நான் தான் உங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, சுப்ரமணிய கேஸ் பார்க்க போகிறோம். பின்னாடி எங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தாலும் தெரியும். இன்றைக்கி எங்கள் மாமா கூட தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோரா பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few moments later. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் கொஞ்சம் பாட்டு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எங்கள் மாமாவும் எங்கள் அப்பாவும் எதாவது சாப்பிட்டாரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் எதுவும் சாப்பிடல, பிகாஸ் நான் வீட்டிலே சாப்பிட்டு வந்தேன் நிறையா. ஸோ அதனால் நான் எதுவும் சாப்பிடல. ஸோ நம்ம வேணால் அங்கே போய் ஏதாவது அங்கே மீன் ஏதாவது இருந்துச்சுன்னா வேணால் சாப்பிட்லாம். அதுவும் வயிறு ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போதைக்கு. நான் எதுவும் சாப்பிடல. ஸோ நாங்கள் போயிட்டு இப்போ கண்டிப்பாக பண்ணுறேன். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்ருக்கேன். அவங்க வர வரைக்கும் அப்படியே பாட்டு கேட்டுட்ருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு கண்ணி பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீச்சுக்கு போக போகிறோம், செகண்ட் ஒரு பீச்சுக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்னப்பா பீச் என்ன சொன்னேன்? புதுப்பட்டினம் பீச் தான் போக போகிறோம். செகண்ட் தான் மனோரா போக போகிறோம். ஸோ ஐ திங்க் வந்து இந்த வீடியோவில் எல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த புதுப்பட்டினம் பீச் எடுத்து நான் போட்டுடுறேன். ஸோ ரெண்டாவதாக வந்து பார்ட் 2 வந்து நம்ம மனோரா வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா எனக்கு 2 வீக்குக்கு கண்டென்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் போய் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டோம். நேராக மணலாவே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் ரூட்டு மாட்டி அப்படியே மாறி நேராக மணலாவே வந்துட்டோம் பேசிக்கிட்டே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த டபிள்யூ வச்சுருக்கேன். ஒன்று என் பேசியும் அப்படியே ஏன்னா மாற்றி காட்டணும்ல, அதை அப்படி காட்டிட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது உள்ளே போக. ஸோ அதான் நம்ம கார்லேயே போகிறோம். இங்கே வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. சரி நம்ம போகலாம். ஏன்னா மணி இப்போயே வாட்சக்கட்டில் 4 ஆகிடுச்சு. நாங்கள் 1 மணிக்கு கிளம்பணும். ஸோ இப்போ வந்து உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், இப்போ நாங்கள் எதே பார்க்கல. நாங்கள் பேசிக்கிட்டே வந்ததில் நேராக மணராவே வந்துடுச்சு. வா, உங்கள் ஒரு பம்பு செட் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டவா? ஸோ கைஸ், இதுதான் அந்த பம்பு செட்டு. இந்த பம்பு செட்டான்னு தரல, ஆனால் ஏதோ தண்ணி ஊற்றுது. ஆனால் கரெக்டாக கவர் பண்ண முடியல. நான் ஜூம் பண்ணுறேன். யா திஸ் ஒன். ஐயோ முள். இதுதான் கைஸ். இது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நான் டபுள் வியூ வச்சிட்டேன். ஏன்னா எதையுமே இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா டக்குன்னு போயிடுது. ஓகே ஓகே, ஐ அம் ரெடி. வாவ், ஒரு தண்ணி இருக்கு. போய் பாப்பமா? இல்ல போயிரும். பீச் போயிட்டு வரும்போது என்ன பாப்போம். ஒன்றும் பெருசா எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியலையே. ரெடி பண்றதா இருக்கும். ஆளம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. தண்ணி இறங்கலாம் முடியாது. அங்கே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. கவர் பண்ண முடியலையே. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ் இந்த டபிள்யூ வச்சு. ஏன்னா முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பழகிருக்கு டபிள்யூ. கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது முன்னாடிலேருந்து கொஞ்சம் பார்த்து அப்படியே பழகிடுச்சு. ஏன்னா முன்னாடி எனக்கு வரவே வராது டபிள்யூ சுத்தமாக. ஏன்னா ஒரு சைடை மட்டும் தான் கவனிப்பேனா, அதனால் வராது. ஸோ இப்போ ஓகே. ஏன்னா ஒன்று என் ஃபேஸு கிட்டக்க வந்துடும், இல்லைன்னா அந்த வியூ தெரியாது, இல்லைன்னா என் ஃபேஸ் தெரியாது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஓகே. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸாக, அது என்ன லைட் ஹவுஸ் தானே? இது லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ சொன்னாச்சு அப்பா. ஸோ இப்போ நான் வெறும் அந்த வியூ மட்டும் தான் காட்ட போகிறேன் ஃபுல்லாக. செமையாக இருக்குதா, சரியான காற்று. அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. பட் மெயினாக அங்கே தான் இருக்குது. கூட மைக் ஃபில்ட்ரு தேவைப்படான்னு நினச்சேன், ஏர் ஃபில்ட்ரு. ஆனால் இங்கே தான் தெரியுது எவ்வளோ ஏர் இருக்குன்னு. வா வா, இங்கே கன்னெல்லாம் இருக்குது. நம்ம லேட்டாக ட்ரை பண்ணலாம். எங்கட அப்படியா? சரி ஓகே. உங்களை அளவு கிடையாதான். நம்ம இங்கிட்டு போவோம் இப்போ. ஸோ இங்கே வந்து கன் அந்த பலூன்லாம் ஷூட் பண்ணுறது இருக்குது. ஆனால் அந்த வியூ காட்டுற செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், செம்மையாக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா போட்டிங் வேணான்ட்டாங்க. ஏன்னு கேட்ட பயமாக இருக்கான். ஸோ இறங்க வேணான்ட்டாங்க. அதாவது போட்டிங்கில் போக வேணான்ட்டாங்க. நம்ம இன்னொரு நாள் செக் பண்ணலாம். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா தான் ஒத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே, பரவாயில்ல. அப்பா செம்மையாக இருக்குங்க. ஸோ கைஸ், கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே எங்கள் அப்பாட்ட மாமாட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி போட்டிங்கு போக ஓகே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நேராக
போட்டிங் கிளம்பிட்டோம். ஷோப்பா செம்மையாக இருக்குங்க, சரியான கற்று. நீ கடல் இந்த போட்டே வந்துருச்சு, நம்ம போகலாம் இப்போ இல்லை. ஏன்னா நான் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, மற்றபடி ஓகே. போட்டிங் உள்ளே போய் பார்த்துருவேன் தான் எப்படி இருக்குன்னு. நடுப்புறையா? ஓகே, நான் உள்ளே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. போகிறேன் கைஸ். அந்த அங்கிள் மட்டும் இந்த போய் இந்த ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ ஒன்று இல்லை இதே ஓகே தான். அப்பாடா வந்தாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து செம்மையாக இருக்க போது, செம்மையாக இருக்குல்ல? ஸோ கைஸ் வந்தாச்சு. வீடியோ கால் போடு, வீடியோ கால். என்ன நான் போட்டுட்டேன் பார்த்துக்கிட்டு. ஐயோப்பா ஐயோ சரியா இருக்குங்க, நல்லா ஸ்மூத்தா போகுது. ஐயோப்பா செம்மையா இருக்கு. என்ன முன்னாடி போய் உட்காந்துருக்கலாம் போல, ஒரு நல்ல வியூ கிடைச்சிருக்கும். ஆனா இங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பார்க்க. மூச்செல்லாம் தண்ணி வேற தெளிக்குது. அப்பா செம்மங்க. ஸோ கைஸ் மைக் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ நான் பேசணும் கேட்கும், அப்பா பேச கேட்கும் நம்புறேன். அப்பா செம்மையா இருக்கு. ஏம்மா நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், எங்கள் அப்பா தான் இப்போ கேமரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. அப்பா செம்ம. எனக்கு இந்த கடலை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இதை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா அப்பா இது வந்து இப்போ நான் பேக் சைடில் உட்காந்துருக்கேன். ஸோ பேக் சைடில் கிடைக்குது எனக்கு, அப்படியே இந்த சைடும் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல வியூ கிடச்சிருக்கு. முன்னாடி தான் நல்லா இருக்கும், பட் ஓகே இதுவும் ஓகே தான். செம்மையா இருக்குங்க, சரியா இருக்குங்க வியூ. அப்பா ஸோ அங்கே வந்து ஒரு மீன் பிடிக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து நம்ம அந்த படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு கப்பல் இருக்கு. இதை எடுக்க கஷ்டமாக இருக்கு கைஸ். ஷோப்பா செம்மையாக இருக்குங்க. 5 மணி நேரம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கிம்பல் ஆப்லேருந்து இப்போ எடுக்கல, அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் நான் எடுக்கல, பிகாஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அதை விட இது கொஞ்சம் கேமரோட குவாலிட்டி கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இதுலேருந்து கவர் பண்ணுறேன், இல்லைன்னா அதுலேருந்து கவர் பண்ணுவோம். அதில் ட்ராக் மோடு இருக்குது. ஸோ அதில் பண்ணோன்னா ட்ராக் மோடு இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்க, நான் திருப்பி ஏதாவது ஷேக்கிங் அந்த மாதிரி நல்ல இடம் வந்துச்சுன்னா காட்டுறேன். செம்மையாக இருக்கு. கடலெல்லாம் கையில் படுப்பான்னு பார்க்குறேன், பட் படலை. ஸோ ஓகே அம்மா, ஆனால் என்ன அந்த லைஃப் ஜாக்கெட்டுக்கும் நான் தான் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஸோ இப்போ நம்ம லிட்ரலி நடுக்கடல் கிட்ட இருக்கிறோம். நடுக்கடல் கிட்ட தானே இருக்கோம். இன்னும் போகணும். ஓகே இன்னும் போகணுமா? அங்கே நம்ம மாதிரி ஒரு போட் அங்கே ஒரு போயிட்டு இருக்குது. அப்போ தண்ணி மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிருச்சு கைஸ். செம்மையா இருக்குல்ல? அண்ணா ஃபாஸ்ட்டாக போனால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஆடி ஆடி போகுது. ஐ திங்க் இந்த வீடியோக்கு லிட்டரலி ஒரு 10 மினிட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துடும். ஏன்னா இங்கே கவர் பண்ணுறது நிறைய நேரம் வருது. அப்பா செம்மங்க. எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே
அதுவும் இங்கிட்டு கூட இந்த நிலம்லாம் கொஞ்சம் செமையா ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் நடுக்கடற்கரை வந்துட்டோம். எப்பா அலையெல்லாம் செமையா இருக்கு. எப்பா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்பா கைஸ் இங்க பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ரியலா பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா வெறியா இருக்கு இங்க. சப்பா அப்படியே போனா நல்லா இருக்கும். செமையா இருக்கு. இந்த வைப்ரேஷன் கூட போயிட்டு இருக்கு. வெறியா இருக்கு guys. நடுக்கடல்ல வந்துட்டோம். ஷோப்பா செம. ஸோ அந்த நான் திருப்பி அந்த மாதிரி போர்டு ஆரம்பிச்சுனா சொல்கிறேன். லைட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சீலிங்கை காட்டினா தெரியும். அந்த கிம்பிள் கொஞ்சம் ஸ்டெடியாக எடுக்குதா, அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேது. ரியல் மொபைல் வச்சு எடுத்தேன்னா நத்துக்கு செம்மையாக ஷேக் ஆகும். எப்பா அப்பா செம்மங்க. A few moments later. ஸோ கைஸ் இப்போ வந்து ரைடு முடிஞ்சிருச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நான் நடுவில் அந்த ஓகே 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 மறைக்குமா உட்காந்துச்சு. அந்த தூக்கி விட்டுச்சுங்க. சரியா வெறியா இருந்துச்சுங்க, மறக்கவே முடியாது. அதுக்குள்ளே என்ன ரிட்டர்ன் திரும்பிட்டு வந்துட்டோங்கிறது தான் புரியல. அதுக்குள்ளேயே திரும்பிட்டோன்னு. வாவ் இப்போ நல்லா இருக்கியா? இப்போ எங்க நல்லா இருக்குது. வா உங்க ஷெல்லெல்லாம் ஒட்டி இருக்கு. இந்த பாசி சொல்லுவாங்களே அதெல்லாம் ஒட்டி இருக்கு. ஓகே. ஸோ கைஸ் வந்து இப்போ தான் கிளம்ப போகிறோம். அங்கே இந்த ரைடு சரியாக இருந்துச்சுங்க. தூக்கி போடும் போது வெறியான ரைடு. 100 ஒரு ஆளுக்கு 100 ரூபா ஒர்த்து. இப்போ எனக்கு 12 வயசு ஆகுதா. ஸோ அதனால் அவங்க கிட்ட கன்சிடர் பண்ண மாட்டேறாங்க, ஏன்னு எனக்கும் தெரில. ஸோ 7 வயசுக்கு கீழே 7 வயசில் இருந்தால் தான் அவங்க வந்து கம்மி. இந்த மாதிரி அடல்ட்டுக்கெலாம் வந்து இந்த ரேட்டா. ஸோ எனக்கெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அவங்களுக்குலாம் வந்து 100 ரூபா. அந்த கிட்டுங்களுக்குலாம் 7 ரூபா. நல்லா இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து ஈட்டிங் டைம். ஸோ கடல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்லாம். மீன்லாம் நினைக்காதீங்க. இப்போ வந்து பக்கோடா தான் சாப்பிட போகிறோம். முடிஞ்சால் போகும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து மீன் சாப்பிடுவோம். ஸோ பேப்பர் கவலை தான் இருக்குது. நான் ரொம்ப பேப்பர் கவலை சாப்பிட மாட்டேன், ரொம்ப கெடுதல். நீங்களும் சாப்பிடாதீங்க. ஃபுல் வேறு வழி. அந்த கடல் காத்தோட மீன் சாப்பிடணும். ஆனால் அடுத்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீக்கு இந்த வீக்கு வந்துமா அது ஃப்ரைடே நாளைக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு அடுத்த வீக் வந்து என்ன இன்னொரு பீச்சுன்னா புதுப்பட்டினம். ஆங்க இது ஒன்று லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பார்க்குற அடுத்த வீடியோலையும் அதாவது அடுத்த வாரத்துலையும் இந்த விஷயத்தை போட்டிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு தான் நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ பாய் கேஸ், பாய் கேஸ்.